வாப்பா, உங்களோட கூட்டாளி ராசிக் நானா அவரை கண்டேன் பஜாரில். அவன் எங்கண்ட என்ன கூட்டாளி? வாப்பா, உங்களோட பழைய கூட்டாளி தானே அவர். கூட்டாளி பச்சை துரோகி. அதை விடுங்க, இந்த பஜாரில் அவர் என்ன கண்டார்? கண்டு வந்து சலாம் சொல்லி கையெல்லாம் தந்து வலிஞ்சு பேசினார். அது மட்டும் இல்லை, மோனாத்து அவரை மையத்தூட்லேயும் கண்டேன். ஆட்களோட தட்டமாறிக்கொண்டு ஹெல்ப்பெல்லாம் பண்ணிக்கொண்டு வித்தியாசமாக இருந்தார் வாப்பா. நான் என்ன இதுக்கு முந்தைய அவர் இப்படி கண்டே இல்லை வாப்பா. எலெக்ஷன் செம்பு இதப்போ நான் தேர்தலில் நிற்க போகிறான்டா. எப்படியும் வாப்பா நீங்கள் அதை சரியாக கண்டுபிடிச்ச? முசல் பிடிச்சிற நாயை மோத்தக்கு பார்த்தே கண்டுபிடிச்சிடும். எலெக்ஷன் கிட்ட வாருன்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொள்ளையிலும் எங்களுக்கு ஒரு அரசியல்வாதி. இவங்களை இது நேரம் எங்களுக்கு காணையில் அது இடமெல்லாம் பார்க்கணும். எப்படியே மையத்தூரில் பார்க்கணும். அவன் மூச்சு போகிறதுக்கு முந்தையே வந்து நிற்பான். பெரிய ஏற்றியம் செய்யணும்னு சொல்லி 2 குண்டு பல்புக்கு வந்து இருக்குவார். பெரிய ரோட்டொண்டை போடுற மாதிரி ஒரு ரோட்டொண்டுக்கு 3 மூட்டை சிமந்தியை கொடுத்து கொங்கலிட்ட போட்டு அங்கே நிப்பாட்டுவார் ஒரு கணுவை. கேட்டால் இதுதான் டெய்லர்ன்னு சொல்லுவார். ஆனால் படம் வரவே வராது. அதே மாதிரி ரோட்டில் எங்கேயாவது கண்டன கரியம், சாச்சா, சாச்சி, பெரியம்மா, கோதம்மா, இடியாப்பம்மா இப்படி இல்லாத உறவெல்லாம் சொல்லி பேசுவாங்க. இவனுங்களை போல வித்தக்காரங்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஓடுற மாட்டில் இறைச்ச பிச்சை எடுப்பான்டா. பாப்பா, நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்ல வேணும். சமூகத்துக்கு நல்ல செஞ்சாக்கள் மீக்குறாங்க. ஓ, நீ சொல்கிறது சரி. முந்தி இந்த அரசியல்வாதி எப்படி என்று நான் ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்லவா? அவங்க அரசியலில் ஈகக்குள்ள போம அறையில் அடிச்சு கொண்டு சுற்றுவார். நல்லா படித்த பொடியமாக இருக்குது ஜொப் கொடுக்கறதுக்கு. அன்றைக்கு செஞ்சது அரசியல் அல்ல, சேவை. ஆனால் இன்றைக்கு செய்கிறது சேவை அல்ல, அரசியல். நீங்கள் இவ்வளவெல்லாம் நல்லா பேசுகிற, உங்களுக்கு அரசியல் இறங்கலுமே. நல்லவங்களுக்கெல்லாம் அரசியலில் இடமில்லடா. எங்கே நல்லவங்க? எங்கே நல்லவங்க? எங்கே நல்லவங்க? குட்டுப்பா பார்த்துக்கோ. இந்தா நான் இன்றைக்கு நான் உனக்கு சொல்கிறேன். முன்னுக்கால வாரது எலெக்ஷன். அந்த டைமுக்கு அங்கங்கே அவன் வேண்டாம் பின்னிக்காடை சுற்றிட்டு ஏற்றியாலம் பண்ண தீட்டி கொண்டு கரையும் பந்தன கரையும் வெளுக்கிறனா பாரு உனக்கு. சரி, அது விடுங்க. நீங்கள் இந்த முறை யாருக்கும் ஓட்டு போடுறேன்? அடே, எல்லாரும் கல்லு நின்று சொன்னால் நான் யாருக்குடா ஓட்டு போடுறேன்? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். நான் உங்களில் ஒருவன் என்பார். வென்றதும் யார் நீ என்பார்.